ஒரு மனிதனுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு 100க்கு 50% பேருக்கு கடன் இருக்க தான் செய்யுது. ஒருத்தன் அழகா இருக்கிறான், ஒருத்தன் டிப்டாப்பா இருக்கான், ஒருத்தன் வெள்ளை சட்டை போட்டிருக்கான், எப்போதும் அவன் பர்சனாலிட்டியாக இருக்கிறான். அதனால் நம்ம அப்படி இல்லையேன்னு மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி 100க்கு 50%ல கடன்காரங்க தான் கடனால தான் இருக்கிறாங்க. சில பேர் ஒரு 25% எடுத்துக்கிடுங்களேன் அடுத்தால. அந்த அடுத்தால 25ன்னு சொல்லும்போது 75 ஆகி போச்சு. அந்த 25% மன ரீதியான குழப்பங்கள், மனப்பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இட பிரச்சனைகள், சொத்து தகராறு, இப்படி நிறைய குடும்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். கோர்ட்டு கேஸாக இருக்கும், வக்கீல் கேஸாக இருக்கும், போலீஸ் கேஸாக இருக்கும். ஏதாவது ஒரு மனச்சிக்கலில் போராடிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு ஜான் இடத்துக்கு கூட பிரச்சனையாக இருக்கும். ஆகவே நீங்கள் மட்டும் தப்பு கணக்கு மட்டும் போட்டுறாதீங்க. அவன் நல்லா இருக்கிறான், நீட்டாக இருக்கிறான்னு, நம்ம அவனை மாதிரி இல்லையே அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு. ஒவ்வொரு அனுசரணை பொறுத்து தான் அந்த பிரச்சனைகள் உண்டு. அதனால் நம்ம அதை ஏமாந்துடக்கூடாது. ஆக எல்லாருமே இந்த நாட்டை நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நல்லா தான் உழைக்கணும்னு நினைக்கிறாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஆக்கி விட்டுருது. அதனால் நீங்கள் யாரையும் சில பேர் பெற்றவர்களும் மற்றவர்களும் சொல்லுவாங்க, அவன் நல்லா உழைக்கிறான்டா, அந்த குடும்பத்தில் ஏற்ற வீட்டில் நல்லா உழைக்கிறான்டா, அண்ணன் தங்கச்சி அப்புறம் கட்டி கொடுக்குறான்டா, நல்லா உழைக்கிறான், வீடு கட்டினா வைக்கிறான், நீ இருக்கியே அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்கிறவங்க அவனோட கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். இதனால் மற்றவங்க மூலமாக இவங்களை சொல்லி குறைய சொல்லி இவனை ஒரு படுத்தி நிலையாக இருக்கிறவனை நிலை இல்லாமல் பேசி அவனை ஒரு வழி இல்லாமல் ஆக்கி விட்டுறாதீங்க. அதனால் நடக்கிறது தான் நடக்கும் அப்படி என்று சொல்லி முடியும் என்று முன்னேறி வெற்றி என்பதை உன் பேரு என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.